வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்றைக்கி நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னாலே எவ்ரி இயர் உங்களுக்கு தெரியும், ஜூன்னாலே ஒரு சிறப்பான மாதம், ஒரு சென்டர் ஆஃப் மந்த் வந்திருக்கும். அந்த இயரில் ஒரு பாதி கடந்த ஒரு விஷயம் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படின்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நம்ம ஒரு 6 மாதம் கடந்துட்டோமா, 5 மாதம் முடிஞ்சுதா, 6வது மாதம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த ஜூன் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது ஜூன் 2ஆம் தேதி. ரொம்ப ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சங்கடங்கள், ஒரே தீர்வான முடிவு குரு பார்வையினால் அது சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பிரச்சனை வரும். ஆஹா, சனி பகவான் நமக்கு என்னடா பண்ண போகிறாரு அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எல்லார் மனதிலையுமே இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் அமைய போகுது, யாருக்கெல்லாம் கல்யாணம் அமைய போகுது, யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது, முக்கியமாக எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு கேட்கவே காதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதிப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தாங்க அப்படின்னா கோச்சார ரீதி அடிப்படையில் தான் நம்ம பேச போகிறோம். அந்த கோச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த குரு யார், ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த குரு எந்த இடத்துல இருக்குது, யாருக்குரியவர் எந்த இடத்துல இருந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் நமக்கு பலனை கூறுகிறார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்கிறது கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன்கள். இது நிறைய பேருக்கு சூட்டபிள் ஆகும். அப்போ என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். இன்னே ஒன்று சொல்கிறேங்க, எல்லா விஷயத்துக்கும் சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்க்கை பரிகாரங்கள், அதாவது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மூலியமாக எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? பொதுவாக லக்னத்திலே கேது இருக்கார். நிறைய விஷயங்கள் எனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் ட்ரபிள்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பேசாமல் இருந்தக்கூடிய தாய் தந்தையர் இப்போ பேசுவாங்க. உங்களுக்கு இவ்வளோ நாள் ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பேசுவாங்க. அது நல்லதான்னு கேட்டால் ஒரு 50-50 தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது எப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஒரு சொத்தை கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஏன்னா ஆல்ரெடி ஏன் அது அப்படின்னா சனி வேறு பார்க்குது அஷ்டம். அப்போ அந்த பிரச்சனை அது மூலியமாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இந்த 2.5 வருஷத்தில் இருக்கிறனால இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் அது இனிஷியேட்டிவ் ஆகிருக்கும். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஆயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு சொத்து பிரிக்கிறதா இருக்கும்போது ஒரு 4-5 பெரியவங்க மூலிமா போய் உட்காந்து சண்டை போடாமல், பிரச்சனை பண்ணாமல், அமைதியாக உட்காந்து நீங்கள் பொறுமையாக உட்காந்து ஒரு செயல்களில் ஈடுபடும் போது உங்களுக்கு அந்த சொத்து கரெக்டான ஒரு விஷயங்கள் மூலியமாக வரும். ஒன்று லக்னத்திலே கேது இருக்கும்போது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம செய்கிறதா கரெக்டு நம்ம மூவ் பண்ணும்போது பிரச்சனையாகும் அப்படின்னு. ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு கேது பகவான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சூரியன் கேது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தோஷத்தை குறிக்கும், கிரகண தோஷத்தை குறிக்கும். அது கம்ப்ளீட்டான்னு கேட்டால் ஒரு செவ்வானம் மாதிரி. ராகு கரு கும்முன்னு இருக்கும், இவர் கொஞ்சம் செவ்வானம் மாதிரி. ஒரு 70-30 வச்சுக்கோங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா அதை பற்றின ஒரு தெளிவையும் கொடுத்துருவார். அதான் விஷயம். ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனையை கொடுப்பார், அது மூலியமாக ஒரு தெளிவை கொடுப்பார். ஆனால் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், எதிரிகளை சம்பாரிச்சிருவோம். அதுதான் இங்கே. அப்போ என்ன பண்ணுறது, நாங்கள் என்ன தான் பண்ணுறது, எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கே அப்படின்னா யோசித்து முடிவு பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது நீங்கள். ஏன்னா 6ஆம் வேலை செய்தால் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா கடன் வாங்குறது, பார்ட்னர்ஷிப் மூலியமாக பிரச்சனைகளை எதிர்கொள்வது,
இப்போ நாங்கள் வந்து பண்ணுறோம், இப்போ நீங்கள் வந்து எங்களை பார்க்குறீங்க, ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே அதை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் சரி பண்ணதுக்கு முன்னாடி வாழ்வியல் பரிகாரம் மூலியமாக அதை டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். இல்லாட்டி என்னாகும் அப்படின்னா அடுத்த ஒரு விஷயங்கள் யாராவது வந்து மூக்க நுழைச்சு உங்களை பிரச்சனையிலேயே உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து டாக்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வக்கீல் பிரச்சனை சம்மந்தப்பட்டக்கூடிய தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குன்னா அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் வந்து நார்மலான ஒரு மனிதர்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களை தேடி பிரச்சனை வரும், ஹையர் அஃபீஷியல்ஸ் மூலிமா பிரச்சனை வரும். அப்போ வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மேனேஜ்மெண்ட் மூலிமா உங்களுக்கு ஒரு நெருக்கடிகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். எனக்கு நல்லதே நடக்காதா, நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிச்சுட்ருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதுதான் நல்லது. திடீர்னு எந்த ஒரு முடிவுமே வேண்டாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பார்ட்னர்ஸ் கிட்டே ஒரு தொழில் பார்ட்னராக இருக்கட்டும், உங்களோட வீட்டில் இருக்க பார்ட்னராக இருக்கட்டும், கொஞ்சம் மரியாதையாக கொடுத்து நீங்கள் பேசி அதை வந்து ஒரு ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனைலேருந்து தவிர்த்துடலாம். ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. நீங்கள் அவங்கள ஒரு வேளை ஒரு டாமினேட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு மரியாதை குறைவாக ஏற்படுறீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய சாபமாக மாறிட்டுருக்கும். உங்களால் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து இருக்கவே முடியாது. அப்போது இது எல்லாமே வந்து என்னடா இவ்வளோ ஹார்டாக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் வந்து சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் ஜென்ரலாக. அப்போ நம்ம வந்து அந்த ஒரு கம்பீரம் கெத்து இதெல்லாமே வந்து என்ன தான் வந்து சூப்பராக இருந்தாலுமே உங்களுக்கே தெரியும் சிம்மம் என்றாலே வந்து சூரியன் வந்து எவ்வளோ அடிபட்டு போயிடுச்சு அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் இப்போ நேரம் சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்போ அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் அந்த பிரச்சனையை சந்திச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு ரெகுலாரிட்டி ஆகிருக்கும். ஆனால் எல்லாத்தோட மனித வாழ்க்கையும் வந்து பிரச்சனையிலே இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து அமைதியாக போவீங்க, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை தேடி வரும்போது நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் லெவலில் போயிடுவீங்க இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடன் வாங்குறீங்க, அது வந்து தீரா கடனாக மாறுது அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இது அவசியமானு மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நிதானித்து வீடு கட்டுங்க, ரொம்ப வந்து அகலக்கால் வைக்க வேண்டாம். அடுத்தது இதெல்லாமே வந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயந்தான். இதெல்லாமே யாரையாவது நம்பி பணம் கொடுக்கறது, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கையில் இருக்குது, நான் வட்டிக்கு கொடுக்குறேன், என்னால் டைரெக்டாக கொடுக்க முடியாது, நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா அங்கே தான் நீங்கள் மாட்டுவீங்க. யாரை நம்பி வந்து கையெழுத்து போடுறது இதெல்லாமே வந்து டாக்குமெண்ட் ரீதியான ஒரு பிரச்சனைகள் வந்து உங்களை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ என்னென்னா கொஞ்சம் சூட்சமமாக உங்களோட லைஃப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, எந்த பிரச்சனையும் வராது. அமைதியாக இருக்கிறதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பரிகாரம் தான் இந்த காலகட்டத்தில். ஸோ அதனால் இதெல்லாமே கொஞ்சம் பார்த்து உங்களோட லைஃப்பை மூவ் ஆன் பண்ணிட்டு போங்க, லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னால நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தசாபுக்தி வச்சு தான் வந்து அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு. எதன் மூலியமாகலாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு பரிகார செக்ஷன் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட அதிர்வலைகளை குறைக்கலாம். ஒன்று, நியூமராலஜி மூலியமாக உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு ஃபேவரேட்டான அந்த நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். 100% எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். 27 நட்சத்திரங்களும் நமக்கு கெட்டது பண்ணாது, எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் எப்படிங்கிறத பார்க்கணும். யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தி, யாரெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து வைப்ரேஷன்ஸ் தான் இதெல்லாமே. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் போட்டால் நம்ம லைஃப் மாறுமானா மாறிட்டுருக்குங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாறிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி மூலியமாக நிறையா மாற்றங்கள். உங்களுக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது, அந்த எண்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட இடது கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ண நமக்கு வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுமா, நம்ம போனால் செத்துருவோமா, நமக்கு இப்படியா அப்படியா, அந்த தாட் எல்லாமே என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் தான் அதை வந்து இது பண்ணுறது. யாராவது ஒருவர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணல, அது வந்து அந்த இயக்கத்தின் கிரகத்தோட இயக்கம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் வேதகனாகவும் செயல்படும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து அந்த வேதகனை டீஆக்டிவேட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும்.
ஸோ உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள், கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா தீர்வு, வாஸ்து மூலியமாக தீர்வு, நியூமராலஜி மூலியமாக தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.